ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் எல்லாம் ஒரே ஃபேமிலி. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தெம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன் நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லேயும் ஜானர் மாறிட்டே இருந்தாலும் அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவோட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வேலையை பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணார்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்க ஃபில்ம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டாக பேசுறதுக்கு ரொம்ப நடுங்குறேன். ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் முதல்ல இப்படி ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நெல்சன் சார் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்பி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அண்ட் இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு மெலடி மாதிரி ஒரு சாங் பண்ண கிடைச்சது என்னோட ஒரு பெரிய பாக்கியமாக. இட்ஸ் அ பிக் பிளெஸிங். ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் டு தேங்க் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஒலிம்பியா மூவிஸ், ரெட் ஜெயண்ட், அதே மாதிரி இதோட நம்ம ஸ்பெஷலான ஸ்டார் அதர்வா சார் அண்ட் நிமிஷா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர் ஆன் த டயஸ். என்னோட கூட கம்போஸ் பண்ண நல்லா சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் சத்யானா, ஆகாஷ், சஹீஷ், சிவா அண்ட் பிரவீன் சவி. அண்ட் இந்த பாட்டோட பியூட்டிஃபுல்லான வரிகள் கொடுத்த கார்த்திக் நேதா சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் எனக்கு அவர் கூட ஒரு சாங் இப்படி பண்ண முடிஞ்சதில்ல. அண்ட் அதெல்லாம் மீறி எனக்கு இதுக்கு வந்து இது ஒரு வழி திறந்து தந்தது வந்து இஸ் ஆர் டியரஸ்ட் ரவுஃபா மேம் அண்ட் பிரதிமா மேம் ஹூ ஆர் ஹியர் வித் அஸ், மீடியா மேசன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ திங்க் மியூசிக். இந்த படத்தில் இருக்க எல்லா க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு முதல் வாய்ப்பு. ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரேயரோடு நான் இந்த சாங் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாம் கம்போசர்ஸ். பிகாஸ் அப்படி தான் எனக்கு இந்த ஒரு சென்னையில் ஒரு மியூசிக் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன் ஹூ கேவ் மீ அ சாங் டு சிங். அண்ட் அதே மாதிரி ரஹ்மான் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சூப்பர்வைசர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி கேட்ட லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ஒரு மானசிக குரு மாதிரி அவர். ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங் என்னோட கூட பாடின சிங்கர் சிரீஷா, அவங்களும் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ சிரீஷா, யூ டிட் அ லவ்லி ஜாப். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சுதர்ஷன், மணி, இதோட என்ஜினியர் இருக்காரு, என் ஃபேமிலி. அதான் பிக்கெஸ்ட், என்னோட மியூசிக்கோட பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் மை ஃபேமிலி. அம்மா, அப்பா அண்ட் மை சிஸ்டர், அக்கா, அவங்களும் இந்த சாங்கில் பெர்கஷன் வாசிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஐ மைட் ஹேவ் மிஸ்ட் அ கப்புள் ஆஃப் பீப்புள். தெரியல, நடுங்கி இருக்கேன், அதனால தெரியல, மன்னிச்சுக்கோங்க இஃப் ஐ மிஸ்ட் எனி ஒன். பட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் சாங் அண்ட் த மூவி. அண்ட் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பெரும் மகிழ்ச்சியில் இருக்கேன். பல வருடங்களுக்கு பிறகு அன்பு தம்பி மாரியை பார்க்குறேன். ஆமாம், தம்பியோட கல்யாணத்தில் பார்த்தது, வேற வாயாக இருந்தப்போ பார்த்தது. அதனால் பெரும் ஊக்கமாகவும் இருக்காது. இந்த மேடையில் நான் ரொம்ப ஒரு வியப்பாகவும் சிலிர்ப்போடும் சொல்லணும்னு நினைக்கிறது இயக்குனர் நெல்சன். அண்ணன், நண்பர், எப்படி வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு தொடர் வாசிப்பு இருக்குது, இலக்கிய வாசிப்பு. இந்த சமகால சமூகத்தினுடைய அசைவுகள் எல்லாம் ரொம்ப அவதானித்து அதிலிருந்து தன்னுடைய பார்வையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவர். அதே மாதிரி உலகத் திரைப்படங்களையும் ரொம்ப கடுமையாக ஒரு தீவிர அடிமைத்தனத்தோடு பார்க்கக்கூடியவர். அப்படியான ஒருவருக்குள்ளிருந்து ஊறி வெளியே வரக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த படமும். அவரோட மான்ஸ்டரில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த அந்திமாலை நேரம் அந்த பாட்டு, தீரா காதல், அந்த பாடலுக்கான சூழலே இருக்கு இல்லையா, அது வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பாடலுக்கான சூழல் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே இல்லாமல், வெறுமனை கொண்டாட்டமாக இல்லாமல், வாழ்க்கைக்கு உள்ள மனித உணர்வுகளை
இன்னும் ஒரு ரிஃபைன்டாக சொல்லக்கூடிய ஏஸ்தட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும். என்ன மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது. எல்லாமே இருக்கும்போது அதற்கான சொற்களை மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நிறைய பாட்டு பாடியிருக்காவில் நான் எழுதியும் இப்போ முதல்ல இசையமைப்பாளராக வந்திருக்காரு. இன்னொன்று அந்த அஞ்சுவண்ண பூவை நான் எழுதி அவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார் அன்றைக்கி ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில். அவர் தான் முதல்ல கேட்டதும் அதை. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்கிறதும். பிறகு இந்த பாடலை பாடிய பெண் பாடகி ஆண் பாடகர் தம்பி அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் கூட்டம் ஒன்று இருக்குது, பாட்டு எழுதுகிற கூட்டம். தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா. நிறைய முறை நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய பார்த்துப்போம். இந்த பாடலுக்குள்ள இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தமும் சதையுமாக சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட 2 சிங்கக்குட்டிகள் நாங்கள். காலத்துக்கு அப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன், எங்கேயுமே அதான் சொல்லுவேன். வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புகிறவங்க நாங்கள். அதனால் அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட அதே இன்னோசன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆமாம், அந்த இன்னோசன்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான கிரியா ஊக்கி. ஆமாம், மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்குமே. இன்னும் குறிப்பாக நான் காலத்துக்கும் மறக்கக்கூடாது, நான் மறந்தேன்னா நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க, அன்பு அண்ணன் ஜிப்ரான். என்னோட கடந்த காலத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனால் அது மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம் கார்த்திக் நேத்தா வச்சிடறான் அவ்வளோதான் அவனை விட்டுறலாம் அப்படின்னு இல்லாமல் என்னை தேடி பிடிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வச்சு எழுத வச்சவர் அவர் தான். இன்றைக்கி நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கொஞ்சம் உயிரோடு இருக்கேன், ஒழுங்காக என்னால் ஒரு சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிப்ரனோட அன்பு. நான் எவரோ அவளை புண்படுத்தியிருக்கேன், அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது எதையுமே பார்க்காமல் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதட்டும் சொல்லி நானாக இப்போ கிடைக்காம பண்ணே தவிர இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் தான் அவருடைய இசையாக கணிந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அண்ணனையும் இந்த மேடையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இனிமேல் அவருடைய தம்பியாக என்றைக்குமே இருப்பேன், பழைய தம்பியாக இருக்க மாட்டேன். ஆமாம். அப்புறம் ராஜ்முருகண்ணாவும் அதே மாதிரி தான். அவரையும் நிறைய முறை நான் ரொம்ப சீண்டிகிட்டுலாம் பார்த்துருக்கேன். இவங்க எல்லார்கிட்டையுமே தொடர்ச்சியாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. இந்த படமும் டிஎன்ஏ படமும் நெல்சன் வெங்கடேசனுக்குள்ளே இருக்கிறதும் அதுதான். இந்த உலகம் எதை நமக்கு கொடுத்தாலும் நம்ம திருப்பி அன்பை ரொம்ப ஆணித்தரமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க, வெண்ணிலாக்காக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் சார் முருகு சாரும் வந்திருக்காரு. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீகாந்த் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. நானும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நெல்சன் சாருக்கு, டிஎன்ஏ டீமுக்கு, எம்எம்க்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இது ஒரு தொடக்கம் தான். அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூமன் பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிஷியன் கேஎஸ் சித்ராமா இந்த பாடல் பாடிருக்காங்க. இந்த பாடலும் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இடம்பெறுது. இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த ஆல்பம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மூவியும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.